உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இது வரைக்கும் ராசிநாதன் வக்ரமா இருந்தார். இப்போ ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்ததே அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுரு. தான் வீட்டை தானே வர பார்க்குறாரு ராசிநாதன். தைரியமும் தன்னம்பிக்கையும் தெம்பும் அப்படியே மனதில் பயங்கரமாக எழும். நிறைய 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 நல்லவைகள்லாம் கூடி வரப்போகுது. 5ஆம் வீட்டதிபதி உச்சமாயிருக்கார் சாமி. வேற என்ன வேணும்? மூல நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்லாம் வேற எதுவுமே வேண்டாம். இந்த தடவை கொடுத்து வச்ச ஆட்களாக இருக்கீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி தனுசு ராசிக்காரத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர் மிகச்சரியான ராஜயோகத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும். அப்புறம் என்ன, காதல் கவிதை குழந்தை தெய்வ அனுகூலம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த தடவை மேற்கொள்வீங்க. நிறைய பேர் இந்த தடவை குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வருவீங்க. மார்ச் மாதம் எக்ஸாம் அதெல்லாம் இல்லை, உங்கள் குலதெய்வம் உங்களை கூப்பிடும், இழுத்துட்டு போகும். குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வருவீங்களா, குலதெய்வம் உங்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க. நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் 100 மடங்கு உயரும் அடுத்தவரோட இடத்துல. அது உங்களுக்கு ராகுதசை நடக்குது, குருதசை நடக்குதுன்னா செம்மையான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். அல்டிமேட்டாக இருக்கு. 40 வயசு தாண்டிய மூல நட்சத்திரக்காரர்களுக்குலாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா தசாபுத்தியை பொறுத்து அந்த தசாநாதர்கள் ஓரளவுக்கு ராகுக்கு இதோட பிடியில் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்வுக்கான ஒரு கெட்டி மேலே சத்தமோ இல்லை குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ குழந்தைக்கு காது குத்துறதோ குழந்தையோட சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இது வரைக்கும் கல்யாணம் குழந்தை இல்லைன்னா இந்த மாதம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்கள் பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு ஒரு கௌரவம், பத்தியா நான் அப்பா ஆகிட்டேன், பத்தியா நான் அம்மா ஆகிட்டேன், அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு கெத்து இதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க மூலமாக ஒரு பேர், 5ஆம் இடமே குழந்தை இல்லையா, அதன் மூலமாக ஒரு பெயர், அது மூலமாக ஒரு புகழ்லாம் இந்த தடவை கிடைக்கும். செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருத்தல் அப்படின்றது வீட்டில் மட்டும் கொஞ்சம் சலப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீட்டில் மூத்தோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. இது மட்டும் மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது. நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் தவிடுபடியாக போகுது. யாரெல்லாம் ஏமாற்ற நினச்சாங்களோ அவங்களே அவங்க முன்னாடி ஏமாந்து நிற்க போகிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், எல்லாத்துலேயும் வளம் வரணும், எல்லாத்துலேயும் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறி ஒரு மனசில். நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் வேணும், எல்லாரும் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. இது வரைக்கும் பேசாத ஆட்கள்லாம் உங்களை தேடி பேசுவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். யாருக்கு? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய கம்யூனிகேஷன், நிறைய கம்யூனிகேட் பண்ணுறது, நிறைய பேசுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறையா கொஞ்சம் வேலைப்பொழு அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த வீடு கொடுத்தவர் கொஞ்சம் ராகுவோட பிடியில் இருக்கார்ல, அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, கொஞ்சம் இது பண்ணுறதுன்ற மாதிரி. ஆனால் குருவுடைய பார்வை எல்லாவற்றையும் சரி செய்து. குழந்தைகள் மூலமாக பெருமை, குழந்தைகள் மூலமாக பிரச்சனைன்ற அமைப்பெல்லாம் மாறி சொல்யூஷனை தேடி காலம் பயணிக்க போகிறீங்க. கட்டாத வீடெல்லாம் கட்டி முடிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் வீடு கட்டலை, இடம் கட்டலாம், அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு. முடிக்காத கல்வியை முடிப்பீர்கள். அதன் மூலமாக ஒரு பெயர், அதன் மூலமாக ஒரு புகழ் கிடைக்கும். ஸ்டாண்டர்டான நிற்கணுன்ற மாதிரி மனது அப்படியே தவிக்கும். நிறைய பேருக்கு இந்த ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது, ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வருது, ஜோதிடத்தை பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் மூல நிறைய ஜோதிடர்களை தேடி போவீர்கள். அது இந்த தடவை உங்களுக்கு பிரபஞ்சத்திற்கான ஒரு வாசல் படியாக நீ வாயிலை திறந்து இருக்கும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் வலிக்கிறது என்பது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் சனியோடு சேர்ந்து கர்மக்காரகனோடு சேர்ந்து கர்மா கழுகி போகுதுங்க. இது வரைக்கும் பிடிச்ச எல்லாம் உங்களை விட்டு போகுது. இனி எல்லாம் ஒரு ஆளான்னு சொன்னோம்னா வாங்க நீங்கன்னு பேசுவாங்க. இந்த தடவை மதிக்காதவங்களாம் மதிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆக போகுது. யாருக்கு? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகிறது. இது வரைக்கும் எட்டாத விஷயத்தை எட்டி பிடிக்க போகிறீர்கள். சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க வேற லெவலில் படிக்க போகிறாங்க. ஒரு 2 வருஷமாக போட்டு இப்படியே இருந்த பிள்ளைங்க அதுவும் ஒரு 8 மாதமாக சுத்தமாக நல்லா இல்லை. இந்த தடவை அதெல்லாம் தாண்டி என் பிள்ளை பப்ளிக்கில் எப்படியாவது எழுதிடுமா பாஸ் ஆகிடுமா கவலைப்பட்ட அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் அப்படியே வயிற்றுல பாலை வைக்கிற மாதிரி பிள்ளைங்க எப்படி மார்க் எடுப்பாங்க, அப்படி எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க.
நீங்கள் எதுவும் பெருசாக கவலையெல்லாம் பட வேணாம். ரொம்ப நல்லா படிக்கும் உங்கள் பிள்ளைங்க. அதே மாதிரி ஆடல், பாடல், கொண்டாட்டம், கலை, கவிதை எல்லாத்துலேயும் இதில் பிச்சு வதரும். 20லேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகம் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் இருக்குது. சொத்து, உயில், டாக்குமெண்ட்டு, கையெழுத்து இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனிதான் 4ஆம் வீட்டில் உட்காரும்போது கொஞ்சம் வழக்குகள் போய் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான வரும். அம்மாவோட சேர்ந்து தான் வழக்குக்கு போகிறது, வழக்கு ஃபேஸ் பண்ணுறதுன்ற மாதிரி சில சினாரியோக்கள் உருவாகும். ரொம்ப ரேராக. சில பேருக்கு பங்காளி சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து வருவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்துணை கருத்தும் உங்களுக்கு தான். நிறைய பெயர், நிறைய புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு, கீர்த்தி, மதிக்காதவங்களாம் மதிக்க போகிறாங்க. உங்களுடைய அதிகாரம் இன்னும் கொஞ்சம் அப்படியே தெரிய போகுது. நான் சுயம்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நீங்கள் தான் சுயம்பு அப்படின்றது அடுத்தவர்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுடைய உணர்வு ரீதியாகவும் சரி, உணர்ச்சி ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி உயர போகிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நெகட்டிவாலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுகரு, பிபி, ப்ரெஷரு இதில் கவனமாக பார்த்துக்கணும். தலைமுடி கொட்டுறது, தலைவலி, ஒற்றை தலைவலி இதில் கவனமாக இருக்கணும். கால் முட்டி, கால் பாதம் வலி இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேதுவோட அமைப்பு ராகுவோட அமைப்பு அவ்வளோ நல்லா இல்லை. 3ஆம் இடத்துல ராகுறது பேச்செல்லாம் பிரம்மாண்டம் இருக்கும். தயவு செஞ்சு காசிப் மட்டும் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் மீதான மதிப்பு நீங்களே குறைச்சிப்பீங்க. இது மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. ஓகே. இந்த தடவை மூல நட்சத்திரக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி அந்த வெண்ணெய் உட்கொண்டு வர தேவையில்லாத நெகட்டிவிட்டி உங்ககிட்ட வராது. உங்களை அழிக்கணும்னு நினச்சவன் கண்ணு முன்னாடி ஆஞ்சநேயருடைய அருளால் தொலைந்து போகும். இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மூல நட்சத்திரக்காரங்க நிறைய யானை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நிறைய யானை பார்க்கறது, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, யானை சம்மந்தப்பட்டு சில ஃபோட்டோக்கள் வர்றது, யானை இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது, கல் யானையை பார்க்குறதுன்ற மாதிரி யானையோடு சம்மந்தப்படுவீங்க. என்ன அர்த்தம்? யானைனாலே குருன்னு அர்த்தம். மிகப்பெரிய பணத்தையும், மிகப்பெரிய மரியாதையும், மிகப்பெரிய ஆளுமையும் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம் தயாராகி விட்டது என்று பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த யானை பார்த்தல் என்பது இருக்கும். யானை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.